ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். எண்ணெய் கடுகு வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். கருவேப்பிலைலாம் நல்லா வதக்கணும். அதான் பச்சை வாசனையெல்லாம் போகும். சரிங்கண்ணா பாட்டு மணக்குது. அப்படி வெங்காயம் தக்காளி அந்த வணக்கிற வாடையே நம்மளுக்கு அப்படி இழுக்குது. நல்லா வதக்கணும். வதக்குனாதான் நம்ம எண்ணெய் நம்ம குழம்பு வைக்கிறோமோ என்ன ஒரு துக்கு பண்ணுறோமோ எல்லாமே சமையல் வாசம் நல்லா வரும். இப்போ தக்காளி நல்லா கடைஞ்சி போட்டுக்கலாம் கையால். கையால் பிசைஞ்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா? நல்லா வதங்கணும். தக்காளி பச்சை வாசனையும் போகணும். நல்லா பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த வாசனை எல்லாம் சேர்ந்து கலந்து வரணும். கருவேப்பிலையும் நல்லா வரணும். பார்த்துக்கோங்க. மென்று வந்துச்சுன்னா தான் நல்ல நரம்பனாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். பெந்த உடனே லைட்டாக நம்ம நல்லா அப்படியே குத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தக்காளியை பார்த்தா நல்லா மசியும். சரிங்களா? மசிஞ்ச உடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விடணும். நல்லா அப்படியே கிண்டி விட்டுருந்தேன். நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிட்டும். கிண்டி விட்டுட்டு பாருங்கள் எண்ணெய் பசையெல்லாம் எப்படி நல்லா திரண்டு வந்துருக்குன்னு பாருங்கள். நல்லா திரண்டு வந்தோடனே கருவாடு எல்லாம் சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்து புளி தண்ணி வச்சுருக்கோம். கொதிஞ்ச உடனே கரைச்சி ஊற்றிடணும். கரைச்சி ஊற்றியாச்சு. அந்த வீடியோலாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா நறுமணமாக இருக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். நம்ம உடம்புல இருக்க சரியில்லானையும் நெஞ்சு சரியில்லானையும் வாரத்தில் 2 முறை 3 முறை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரெசிபி நல்லா இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்தோம்னா சளி பிடிச்சிருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்தோம்னா உடனே சரியாயிரும். பாருங்கள் எப்படி கொதிக்குது. மனமே தூக்குது. சாப்பாட்டில் ஒரு வாய் ஊற்றி பிணைஞ்சி கருவாட்டோட இப்படி சாப்பிட்டோம்னா அப்படியே சொர்க்கமாக இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொன்னங்க. ஓகேவா? மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கு. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.